ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் கிச்சன் விலாக். இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லைங்க, கார்டன் வீடியோ தான். இங்கே பாருங்கள், இது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயக்கீரை நம்ம வீட்டிலே வளர்க்கலாங்க. வீட்டிலே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருந்தால் போதும். இவ்வளவு கீரை பாருங்கள், அன்றைக்கி நான் விதைச்சிருக்கிறேன். இது சமையலுக்கு மட்டும் இல்லை. இந்த வெந்தயக்கீரை சமையலோடு இது கறி போட்டு சமைக்கலாம், பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம். அதோட எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் காய வச்சு நம்ம கஸ்தூரி மேத்தியாகவும் ரெடி பண்ணலாம். ஏன்னா இது நான் ஒரு 100 கிராம் கஸ்தூரி மேத்தி கடையில் 65 ரூபாய்க்கு வாங்குகிறோங்க. இது எப்படி விதைக்கணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு முதல் நாள் இரவில் தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சிடணும். ஊற போட்டு வச்சிட்டோம்னாக்கா நம்ம நல்லா ஊறி வந்துடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரேயை பாருங்கள் எடுத்துகிட்டு இது நல்லா தண்ணியெல்லாம் லீக்கேஜ் ஆகிற தேங்காமல் லீக் ஆகிற அளவுக்கு எல்லா சைடும் ஓட்டை போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஹோல் போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுட்டு இப்போ மணல் நான் வீட்டில் என் செடிகள் பூச்செடிகளுக்கெலாம் நான் கலந்து வச்சுருக்கேன். மணல்லாம் இதில் மண்புழு உரம், கிச்சன் வேஸ்ட்டு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, கொக்கோ பீட்டுன்னு எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். அந்த மணலை எடுத்து இந்த ட்ரேயில் 3/4 பங்கு போட்டுக்குவோம். ஏன்னா ஃபுல்லாக போட வேணாம், 3/4 பங்கு போட்டுட்டு பாருங்கள், இது செடிகளுக்கு இடையில வச்சு ஃபுல்லாக செடிகள்லாம் இருக்குது. செடிகளுக்கு இடையில ரொம்ப வெயில் படாத இடத்துல வச்சாச்சு. வச்சுட்டு இந்த மண் கீழே ட்ரேக்கு கீழே ஒரு கல்லை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த ட்ரே எடுத்து வைக்கணும். ஏன்னா தண்ணி லீக் ஆகுறதுக்கு அதான் ரொம்ப நல்லா தோதாக இருக்கும். இப்போ மணல் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி மணலை நனைச்சிப்போம். ஏன்னா நம்ம வெந்தயம் விதைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மணலை நனைச்சோம்னாக்கா அந்த வெந்தயம் ஃபுல்லாகவே அப்படியே கிளஞ்சி போயிடும். அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம அந்த மண்ணெல்லாம் தண்ணி ஊற்றி நனைச்சி வச்சிடணும். நனைச்சி வச்சுட்டு நல்லா நனைச்சிட்டு அந்த நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா லீக் ஆகுதான்னு பாருங்கள், செக் பண்ணிவிட்டு கீழே அந்த பாருங்கள், நான் தண்ணி கொடுத்து அடிச்சிட்ருக்கையிலே கீழே ஃபுல்லாகவே லீக் ஆகிடுச்சு. லீக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த வெந்தயத்தை தண்ணியை வடித்து எடுத்துட்டு அப்படி இந்த மணல் ஃபுல்லாகவே நல்லா பரப்பி விட்டுறணும். கொஞ்சம் பொறுமையாக அந்த ஊற வச்சுருக்க வெந்தயத்தில் லைட்டாக முளை வந்துருக்கும். அப்படி முளை வந்திருக்க வெந்தயத்தை அந்த முளையெல்லாம் நசுங்கிராத அளவுக்கு, முளை விட்டுருக்கிறதெல்லாம் நசுங்கிராத அளவுக்கு மெதுவாக பொறுமையாக கொஞ்சம் அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு இந்த பாருங்கள், நான் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக, ஏன்னா அந்த முளை விட்டு வந்திருக்கிற இதெல்லாம் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா அந்த கீரையெல்லாம் துளிர் போயிடும். அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம நல்லா தூவி விட்டுட்டு இது மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண், காஞ்ச மண் வச்சுருக்கோம்ல, அந்த மண்ணை எடுத்து அப்படி பரவி விட்டாப்புல ரொம்பவும் கனமாக போட்டு மூடிடாதீங்க. ஏதோ அந்த வெந்தயம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மூடிடுவோம். ஏன்னா இது மாதிரி போட்டு போடையில் தான் அந்த வெந்தயம் சீக்கிரமே முளைச்சி வரும். ஏன்னா ரொம்ப நம்ம ஊற வைக்காமல் போட்டோம்னாக்கா அந்த வெந்தயம் முளைக்கிறதுக்கே 1 வாரம் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு எப்போவுமே இப்படி போட்டாக்கா டக்குன்னு 3 நாளில் முளைச்சி வந்துடும். வெந்தயம்லாம் நம்ம ஊற வைக்காமல் போட்டோம்னாக்கா கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலே ஆகிடுங்க. அதனால தான் நம்ம என்றைக்குமே தண்ணியில் நாள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த மேலே தண்ணி மணல் போட்டிருக்கோம்ல, அந்த மணல் நனைகிற அளவுக்கு வேகமாக ஸ்பீடாக அடிக்காமல் லைட்டாக தெளித்து விடணும். ஏன்னா நம்ம போட்டிருக்க வெந்தயம் கசஞ்சு வெளியில் வந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் அப்படி பக்குவமாக போடையில் ஒவ்வொரு இடத்துல பாருங்கள் வெந்தயம்லாம் அப்படி மேலே தெரியுது. அந்த மேலே தெரிகிற இடம்லாம் திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக மணல் போட்டு மூடி விட்டுற வேண்டியதான். மூடி விட்டுட்டு இதை 3 நாள் அப்பப்போ கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கோழி இது கிண்டிடக்கூடாது. ஆனால் எங்கள் வீட்டில் மாடியில் நான் வச்சுருக்கிறதுனால கோழி வராது. ஆனால் நைட்டில் எலிகள்லாம் வர்றதுனால கிண்டி விட்டுரும். கிண்டி விட்டுறாமல் பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு இந்த 3ஆவது நாள் நான் உங்கள் செடி எப்படி முளைச்சிருக்குங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 நாளில் வந்துடும். இங்கே பாருங்கள், 3 நாளில் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன். 3ஆவது நாள் வீடியோ எடுக்க முடியலை. இது 5 நாளில் பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்குது பார்த்தீங்களா. அப்படியே நம்ம போட்டிருந்த அந்த ட்ரேயே தெரியாத அளவுக்கு அப்படியே அவ்வளோ ஃபுல்லாகவே வந்துருச்சு வெந்தயக்கீரை. இந்த பாருங்கள், இவ்வளோ அழகாக தளர்ந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த கீரை எடுத்து நம்மளுக்கு சமையலுக்கு பருப்பு போட்டு பெரட்டலாம், கறி போட்டு பெரட்டலாம், எல்லாமே பெரட்டலாம். அப்படி இதுங்கிறவங்க மிச்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கஸ்தூரி மேத்தியும் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்தூரி மேத்தி கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது 15ஆவது நாள். 15ஆவது நாள் நம்ம அறுவடை பண்ணிடணுங்க. ஏன்னா 15 நாளைக்கு மேலே விட்டால் அந்த இலைகள்லாம் ரொம்ப மொரண்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் பூச்சி தாக்குதல் இதில் வராது. இதில் ஒரு சின்ன கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இந்த கீரைக்கு பூச்சி தாக்குதல்ங்கிறது வராது. நல்லா தளர்ந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இது நான் இப்போ இதை அறுவடை பண்ணி
இது வந்து கொத்துக்கறி போட்டு தான் பெரட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவு தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இது வந்து நம்ம அந்த பூச்சித்தன்மையும் வராது. இதில் வந்து நம்ம 15 நாளில் எடுத்துறதுனால ஈஸியாகவும் நம்ம சீக்கிரமாகவே மற்ற காய்கறி இதுகள்லாம் விதைச்சோம்னா 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு ஆகும். ஆனால் வந்து நம்ம இந்த கீரை வெந்தயக்கீரை மட்டும் 15 நாளில் அறுவடை பண்ணிடலாங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி நான் வந்து இதை சமையலுக்கு வந்துட்டு மிச்சத்தை வந்து அப்படி காய வச்சு கஸ்தூரி மேத்தியும் ரெடி பண்ண போகிறேன். இதே போல் நீங்களும் உங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன இடமா இருந்தாலும் பாருங்கள், ஒரு சின்ன தட்டு தான் நான் வச்சுருக்கேன். அதிலே எனக்கு எவ்வளோ கீரை கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த கீரை வந்து இந்த பாருங்கள், நான் கையில் ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு கைப்பிடி தாங்க மார்க்கெட்டில் 25 ரூபான்னு விற்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது பாருங்கள், இதில் எப்படி 4 கட்டுக்கு மேலே இருக்குங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் தான் போட்டேன், 4 கட்டு கீரை எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி சமையலுக்கு போகிறதுக்கு மிச்சத்தை நான் கஸ்தூரி மேத்தி ரெடி பண்ண போகிறேன். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்துலையோ இருக்கிற இடத்துலையோ ரெடி பண்ணி நீங்களும் வளர்த்து எடுத்து நம்ம கையால் வளர்த்து எடுக்கிறதுல நம்ம ஒரு சந்தோஷங்க. ஹாப்பி கார்டனிங்.